என்ன ஏற்பட்டது? தாகம் ஏற்பட்டது. காரணம், அவர் மாமிசத்தில் வெளிப்பட்டபடினால் அவருக்கும் தாகம் என்று ஒன்று அவருக்கு தேவைப்பட்டது. அப்போ அவர் தாகத்தை தீர்ப்பதற்கு தண்ணீர் கொடு என்று கேட்டார். அப்போ அவருக்கும் அந்த மாமிசத்தில் வெளிப்பட்டபடினால் அந்த தாகம் அவருக்குள்ளே இருந்தது. நமக்கு தாகம் இருக்குது. இப்போ நீ காலையில் நான் சர்ச்சில் பேசுகிறேன், எனக்கு அவங்க கொஞ்சம் நிகழ்ச்சியெல்லாம் சில காரியங்கள்லாம் நடத்துறதுக்கு கொஞ்சம் நேரம் போன உடனே எனக்கு பிரசனத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு, அப்போ உடனே எனக்கு காப்பி குடிக்கணும் போல் தோணுது. காப்பி குடிக்கணும் போல், டீயோ காப்பியோ குடிக்கணும் போல் தோணுது. யாருமே கிடையாது. ஒருத்தர் பாஸ்டரம்மா அங்கே வரிசையில் உட்காந்துருக்காங்க, அவங்ககிட்ட போய் நான் சொல்ல முடியாது, சொத்தனா புல்பீட்டில் இருக்கிறேன், என்ன செய்யணும் அங்கலாயிட்டேன். அப்புறம் இப்படி காணிக்கைக்கு ஒரு பாட்டு பாட சோத்திரம் வந்தாங்க. அப்போ பாஸ்டர் பையன் வந்தான். பாஸ்டர் பையன்கிட்ட தட்டி சோத்திரம் போனவன் நான் தட்டி, எனக்கு ஒரு டீ வேணும் அப்படின்னு. அவன் எப்படி சொன்னான், என்ன சொன்னான்னு சொல்ல, அதை காணிக்கை பாட்டு படிக்கிறதுக்குள்ள புல்பீட்டுக்கு டீ வந்துட்டு. அப்போ நமக்கும் அந்த தாகம், அந்த எதிர்பார்ப்பு எப்படி இருக்குதோ அதே போல இயேசுவுக்கும் அந்த தாகம் அவருக்கு இருந்தது. ரெண்டாவதாக மார்க் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது, மார்க் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது, பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அதாவது நமக்கு எப்படி பசி உண்டாகுதோ அப்படி இயேசுவுக்கும் பசி உண்டாயிற்று. காரணம் என்ன? அவர் மாமிசத்தில் வெளிப்பட்டார், அவர் மாமிசத்தில் வாழ்ந்தார். ஆனபடினால் அவருக்கும் அந்த பசி உண்டாயிற்று. நமக்கு பசி உண்டாயிட்டுனா இருக்க முடியாது. சில நேரங்களில் பசி உண்டாயிடுச்சுன்னா காலுகையெல்லாம் ஆடிடும், பசியை தாங்க முடியாது. அதே போல் அவருக்கும் பசி உண்டாயிட்டு. சோத்திரம். கடந்த நாட்களில் ஒரு சுற்று போகும்போது அந்த பாஸ்டர்மா என்கிட்ட கேட்டாங்க, பாஸ்டர் உங்களுக்கு மத்தியானம் ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடு என்ன வேணும்? நான் என்னுடைய சாப்பாடை சொல்லிடுவேன். கண்ட கழுதையும் சாப்பிட மாட்டேன், ஆனால் எனக்கு தேவை எதை சாப்பிடணும் அது இடத்தை பார்த்து சொல்லுவேன். இடத்தை பார்த்து, அந்த இடத்தை பார்த்து, சபையை பார்த்து, ஜனங்களை பார்த்து 3 நாள் பிரசங்கிக்கிறோம்ல, அதை பார்த்துட்டு எனக்கு கேட்பாங்க. நான் அங்கே வந்து உங்கள் சபையை பார்த்து, உங்கள் குடும்பத்தை பார்த்து, உங்கள் வீட்டை பார்த்துட்டு என் சாப்பாடை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவேன். சர்ச்சு பெரிய சர்ச்சு பெரிய சர்ச்சு, ஒரு 1000 பேர்கிட்ட இருக்காங்க. அப்போ 1000 பேர்கிட்ட அவங்க சர்ச்சில் இருக்காங்கன்னா என்ன கேட்டாலும் அவங்க தருவாங்க. இப்போ 50 பேர் இருக்கிற சர்ச்சில் எனக்கு ஒரு 1/2 கிலோ இறைச்சி வேணும்னா தர முடியுமா? அவங்களே இறைச்சிக்க வழி இல்லாமல் இருப்பாங்க. தோத்திரம். அந்த இடத்த பார்த்துக்குவேன். அப்போ சொன்னேன், எனக்கு ஒரு 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 மட்டன் சுக்கா, ஒரு எலும்பு குழம்பு, ஒரு காண துவையல், ஒரு ரசம், ஸ்தோத்திரம், ஒரு தயிர் பச்சடி, ஸ்தோத்திரம், ஒரு மோர், ஒரு பாயாசம், ஒரு அப்பளம், ஒரு பழம். அந்த சரீரம் அப்போ 11:30 மணிக்கு 2 ஆராதனை முடிச்சிட்டு சிஷ்யம் முடிஞ்சு பாஸ்டர் வீடு சாப்பிட போகிறோம். நான் 2 மணிக்கு தான் சாப்பாடு தருவாங்கன்னு நினச்சி காலையில் எனக்கு ஒரு 3 இட்லி வேணுன்ட்டேன். அவங்க 3 இட்லின்னா நான் 5 இட்லி வாங்கிட்டு வந்துட்டாங்க. 5 இட்லிலாம் நம்மளால் சாப்பிட முடியாது. 3 இட்லி ஒரு வடை சாப்பிட்டேன். இங்கேருந்து முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போனோன்னா பாஸ்டர் சொல்கிறேன், அங்கே நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு. ஏம்மா மணி 12க்குள்ளே ஆகலை அப்படின்னு. இல்லை, எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா, சாப்பிடுங்க. நீங்கள் என்ன கேட்டீங்களோ எல்லாம் ரெடி பண்ணி. அப்போ நான் ஆவியில் உணஞ்சேன், நான் சாப்பிட்டுட்டேன். ஆனால் பாஸ்டர் மனைவியெல்லாம் சாப்பிடலை, பிள்ளைகள்லாம். இப்போ நான் சொன்னேன், எனக்கு டைம் 1:30 தான் சாப்பிடுவேன். நீங்கள் எல்லோரும் உட்காந்து நீங்கள் சாப்பிடுங்க, இருக்கதை நான் சொன்னதெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க, பின்னாடி எனக்கு தாங்க. அப்போ நமக்கு அவருக்கு அதுக்கு மேலே இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியுது. பாஸ்டருக்கு அந்த நேரத்துக்கு பின்பதாக சாப்பிட்ட லேடானா அவருக்கு சில பிரச்சனை இருக்குன்னு நான் என் ஆவியில் உணர்றேன். அதனால் பாஸ்டருங்க வாங்க, நீங்கள் சாப்பிடுங்க, சிஸ்டர் சாப்பிடுங்க, சோதர பிள்ளைகள் சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்டு மெதுவாக முடித்த பிறகு எனக்கு 1 மணிக்கு மேலே சாப்பாடு தந்தால் போகிறோம். அவங்க 12 மணிக்கு ஆரம்பித்தவங்க 1 மணி வரைக்கும் சாப்பிட்டாங்க 4 பேரும். 12 மணிக்கு கையை வச்சவங்க நம்ம இந்த சோத்திரம் அள்ளி வச்சா போதும், உப்பளத்தில் உப்பு குமிஞ்ச மாதிரி இலையில சோறை அள்ளி வச்சா அப்புறம் கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ளே உள்ள போயிடும். அது ஒரு கிருபை, அதுவும் ஒரு கிருபை தான். இப்போ என்னுடைய மனைவி வீட்டுக்கெல்லாம் பெரிய குடும்பங்கள், அங்கெல்லாம் போனால் அவங்க வீட்டில் வாங்கோலி, அந்த கோழி, இந்த கோழி, எல்லாம் ஆடு மாடு செப்பு சவறு எல்லாம் வளர்ப்பாங்க. என் மனைவி கூட பிறந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 7 பேர்.
5 பெண்கள் தோத்திரம் சாப்பாடை தோத்திரம் வாங்கோலி அடித்தாங்கன்னா போட்டு 2-3 கோழி அடிச்சிருவாங்க. பெரிய குடும்பம், 23 பேர பிள்ளைகள், எல்லாருக்கும் 6 டச்சன் தோத்திரம். எல்லாரும் 6 எல்லாம் 5 பேர் 6 பெட்டு வச்சுருக்காங்க. நான் தான் 1 தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. அப்போ கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள அந்த வாங்கோலி எங்கே தான் போகுன்னு தெரியல. என் மாப்பிள்ளை மச்சனை சொல்லுவான், எத்தான் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படிமா. நீ சாப்பிட்ற பார்த்தாலே நான் சாப்பிட்டமா இருக்கப்பா தோத்திரம். அப்போ இயேசுவுக்கும் பசி இருந்தது. ஏன்னா அவர் மாமிசத்தில் வெளிப்பட்டபடினால் அவருக்கும் பசி, தாகம் இருந்தது, பசி இருந்தது. மார்க் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிப்போம். மார்க்கு 4:38 வாசிங்க. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவரு தூக்கம் வந்தது, இயேசுவுக்கும் தூக்கம் வந்தது. எங்க இருந்தார்? கப்பலின் பின்னணியில். எப்படி தூங்கினார்? தலையணையை வைத்து. நம்ம சில ஆட்களுக்கு தலையணை வச்சு படுக்கலன்னா தூக்கம் வராது. சிலவங்க வச்சிருப்பாங்க இவ்வளவு பெருசா. இப்போ என் மனைவி கூட நான் படுத்த கிட்டத்தட்ட அவங்க ரூம் பெட்ரூமில் படுத்து 10 வருஷம் இருக்கும். ஏன்னு கேட்டால் அவங்க நல்ல கொரட்டை போடுவாங்க, சரியான கொரட்டை போடுவாங்க. தலைவணி இவ்வளோ பெருசு வச்சுருப்பாங்க. நான் அரைஞ்சி தான் தலைவணி வச்சுருக்கேன். அவங்க தலைவணி ஒரு தோத்திரம் ஒரு 6 இன்ச்சு தலைவணி வச்சுருப்பாங்க. அவங்க அடிக்கிற அடி கொரட்டையில் டுர்மாங்க. நான் முழிப்பேன். அப்புறம் சொல்லும் போது மேலே கையை வைப்பேன், ஆஃப் ஆகும். ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் கர்றம்பாங்க தோத்திரம். மறுபடியும் இப்படியே தூங்க முடியாம ஆக்கி. இப்போ நான் ஒரு ரூம்பில், அவங்க ஒரு ரூம்பில். ஆனால் தலைவணி இல்லாதபடி என்ன சொன்னேன் சொல்வேன், ஷீலா கொஞ்சம் சின்ன தலைவணி வச்சு நீ தூங்கம்மா, உனக்கு குரட்டை வராது, நல்லா தூங்கிடுவ. அவங்க சொல்லுவாங்க இல்லை தோத்திரம் அத்தான், இனி அத்தான் தான் கூப்பிடுவாங்க தோத்திரம். சில நேரங்களில் புருஷன் அத்தானே நிறைய பேர் கூப்பிட மாட்டாங்க. அத்தானே வாடா அப்படிமா, வாடா. நல்லா முதல்ல மரியாதையாக இருக்கும். முதல்ல கல்யாணம் முடிஞ்ச உடனே அத்தான்னு கூப்பிடுவோம். அத்தான் எங்கே போனீங்க, எங்கே இருக்கீங்க, என்ன செய்கிறீங்க. அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு போனாச்சுன்னா தோத்திரம். அப்புறம் அத்தான்னு சொல்கிறவங்க ஏங்க எங்கே போயிருக்கீங்க மாமா, எங்கே போயிருக்கீங்க மச்சான் அப்படிம்பாங்க. அப்புறம் கொஞ்சம் நாள் ஆன பிறகு தோத்திரம். அப்புறம் ஓமா உங்கள் கணவர் எங்கே அப்படின்னு. அது எங்கே போச்சோ, அதை நாயா பேயா. அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு யோ எந்திரியா. இந்த நிலைமைக்கு நம்ம ஆளாக்கிடக்கூடாது. ஒரு புருஷனை மனைவியை இந்த நிலைமைக்கு யோன்னு கூப்பிட்ற அளவுக்கு நம்ம வச்சிடக்கூடாது. இது வரைக்கும் மனைவி அப்படி கூப்பிடல. கையை பிடிச்சனாலேருந்து இது வரைக்கும் அத்தான் தான் கூப்பிட்றான். அப்படி கூப்பிட நான் விடலாம், அப்படி வச்சுக்கவும் இல்லை. அதனால் ஸ்தோத்திரம். தூக்கம் வந்தது. இயேசுவும் தூங்கும் போது என்ன வச்சு தூங்கினாரு? தலையாணி வச்சு தான். அப்போ வேதம் சொல்லு, இஸ்ரவேல் காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆனால் இயேசுவும் தூங்கினார். அவருக்கு சோர்வு வந்தது, அவருக்கு டைடு வந்தது, அவருக்கும் சில காரியங்கள் வந்தது. டைடு வந்தால் நம்ம வெளியில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ட்ராவல் போயிட்டு வந்தாச்சுன்னா போய் எப்பொழுது வீட்டில் உங்கள் பாசையில் சொல்லுங்கள் விழுவோம். எப்போ விழுவோம்? அப்படி ரொம்ப தூங்க மாட்டேன். அதனால தான் தோத்திரம். மதன் சென்று சிறு வயசில் பார்த்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் இருக்கு. அவர் என்னைய கொஞ்சம் வயசில் பார்த்துருப்பார். அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் இப்படி தான் இருப்பேன். எல்லாம் சொல்லுவாங்க, பார்த்துரு என்ன சாப்பிட்ற அப்படியே இருக்கிறீங்கள, தலையில் தான் முடி விழுந்துட்டு. அதே வாய்ஸை, அதே குரல், அதே கிருபை, அதே செய்திகளை கத்தர் இது வரைக்கும் தர்றார். அதையிலேயே சொல்லிட்டோம். ஆனால் அப்படினால் பாருங்கள், அவருக்கு தூக்கம் வந்தது. அப்போ அவருக்கு டைடு சோர்வு வந்தது. ஏன்னா அவர் மாமிசத்தில் பிறந்தபடினால், மனுஷீகத்தில் அவரை வெளிப்பட்டபடினால் அவருக்கு தூக்கம் வந்தது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். 15வது வசனம் 2:15. யோவான் 2:15. கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்தி விட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு. அதாவது பாருங்க, இது உதாரணம் என்னன்னா, இயேசுவுக்கும் கோபம் வந்துட்டு. இயேசுவுக்கும் நமக்கு கோபம் வந்தா, பிள்ளைகள் மேல கோபம் வந்தா என்ன செய்வோம்? பிள்ளைகள் மேல கோபம் வந்தா என்ன செய்வோம்? எப்படி அடிப்போம்? எதை வச்சு அடிப்போம்? பெரம்ப வச்சு அடிப்போம். இயேசு சபைக்கு ஆயத்தம் பண்ணிட்டாரு. நீ சபையை
ஆலயத்தை வியாபார ஸ்தலமா மாத்தாத. சில நேரங்களில் இன்னும் சில இடத்துல வியாபாரம் விடுவாங்க. இளநீ அது 25 ரூபா இருக்கும். அவன் சாமுவேல் அண்ணாச்சி 100 ரூபாய்க்கு எடுத்தாருன்னா ஈசாக்கு அண்ணாச்சி 200 ரூபாய்க்கு கேட்பாங்க. தோத்துறேன். ஈசாக்கு அண்ணாச்சி 200 ரூபாய்க்கு எடுத்தாருன்னா யோசுவா அண்ணாச்சி 300 ரூபாய்க்கு ஏலம் கேட்பாரு. தோத்திரம். இது ஏல விடுதல்ல, இது வியாபார சந்தைகள் அல்ல. நீ எங்க ஆலயத்தை ஏன் இப்படி பண்றேன்னு கோபம் வந்துட்டு சவிக்கு எடுத்து பிச்சிருவன்ட்டாரு. அப்ப இயேசுவுக்கும் கோபம் வந்தது, இயேசுவுக்கும் கோபம் வந்தது. பிள்ளைகளுக்கும் கோபம் வரும், நமக்கும் கோபம் வரும், புருஷனுக்கும் கோபம் வரும், மனைவிக்கும் கோபம் வரும். சின்ன பிள்ளைகளுக்கு கம்பு அடிப்போம். எனக்கு ஒரு ஸ்தோத்திரம், சின்ன பிள்ளையா இருந்து ஒரு பிள்ளை அவள் ஸ்தோத்திரம் ஒரு பாஸ்டரை கல்யாணம் பண்ணியிருக்கா. ஸ்தோத்திரம். அவர் கொஞ்சம் பாஸ்டர் கொஞ்சம் லீனாக இருப்பார், நல்லாவே லீனாக இருப்பார் பாஸ்டர். அந்த பிள்ளை எனக்கு சின்ன பிள்ளைன்னு தெரியும், மாமா தான் கூடுவான். ஸ்தோத்திரம். அவள் கொஞ்சம் குண்டா இருப்பாள். இந்த பாஸ்டர் டெய்லி மனைவியை போட்டு அடி 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 அடின்னு ஒவ்வொரு நாளும் வாயாலையும் அடிப்பாரன், கையாலையும் அடிப்பாரான். இவன் பார்த்துக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் ஒரே குத்தா குத்திட்டான், ஒரே குத்தா குத்திட்டான். கோபம் வந்துட்டு குத்திட்டான். அவர் எனக்கு போன் பண்றாரு, ஐயா உங்க மருமகா என்னை குத்திட்டா. ஆமா, நீர் அவளை டெய்லி அடைச்சிரு, அவ எவ்வளவு நாளைக்கு பொறுப்பா, அவ கையில கொடும் போன. அப்படி என்ன பாப்பா அப்படின்னு, மாமா டெய்லி அடிக்கிறாரு, நீ என்ன செஞ்ச? ஒரே குத்துனா கட்டில் விழுந்து கட்டில் உடஞ்சி கால் உடஞ்சி கட்டுப்பட்டு இருக்க. சில பெண்களுக்கு கோபம் தான் தாக்கு பிடிக்காது ஐயா. 10 மண்டைகளை சமாளிக்கலாம், 2 கொண்டைகளை சமாளிக்க முடியாது. ஸ்தோத்திரம். ஆனபடினால இயேசு மாமிசத்தில் வெளிப்பட்டபடினால் அவருக்கும் கோபம் வந்தது. யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்டார். அவரே அழுதார். மாமிசத்தில் வெளிப்பட்டபடினால் அவளுக்கும் கண்ணீர் வந்தது. அவரு அழணும்னு அவசியமே இல்லை. இயேசு ஏன் அழணும்? நம்ம வருஷம் பூரா அழுதுகிட்டு தான் தெரிகிறோம். ஆனால் இயேசு ஏன் அழணும்? ஆனால் அவரும் சில காரியங்களுக்காக கண்ணீர் வடித்தார். அப்போ மாமிசத்தில் அவர் வெளிப்பட்டபடினால் ஒரு மாமிசத்துக்கு ஒரு சரீரத்துக்கு என்ன தேவையோ எல்லாம் அவருக்கு வேண்டியதாக இருந்தது. அது எல்லாவற்றையும் கர்த்தர் அது தேவைப்பட்டதை அவர் எதிர்பார்த்தார். அதே போல ஆனால் பரிசுத்தமுள்ள தேவன் அவர். ஆமென் சொல்லுவோம். நம்மெல்லாம் மாமிசத்தில் இருந்தோம், ஆனால் அவர் பரிசுத்தமுள்ள தேவன். ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு குறிப்பிட்ட வயதில் தோத்திரம் திருமணம் ஆகணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஒரு குறிப்பிட்ட வயது வந்தாச்சுன்னா திருமணம் ஆகணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நமக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் வருது. ஆனால் இயேசு தெய்வீகத்தில் பிறந்தபடினால் அவர் நமக்காக கடைசி வரைக்கும் நமக்காக வாழ்ந்தார். அல்லேலூயா சொல்லுவோம். சரி, கர்த்தர் நல்லவர். அப்போ அவர் மாமிசத்தில் அவர் வெளிப்பட்டபடினால அவர் மாமிசத்துக்கு தேவையான யாவையும் தேவைப்பட்டது. ரெண்டாவது பாருங்க, இயேசு எப்படி பிறந்தார்? முதலாவது மாமிசத்தில் வெளிப்பட்டார். ரெண்டாவது அவர் எப்படி பிறந்தார்? வேற எதுவும் இன்னைக்கு பேச முடியாது. இன்னைக்கு இதை குறித்து தான் பேசணும். நான் 3 நாள் கன்வென்ஷன்னா முதல் நாள் தீர்க்க தரிசனமாகவே சொல்லிட்டு போ. என்னை குறித்து உங்களை பார்க்கலாம், பாஸ்டரை பார்க்கலாம், மதனை பார்க்கலாம். மதன் ஒய்ஃபுக்கும் என்ன நல்லா தெரியும். அவங்க 2க்காக சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் ஜோம் பண்ணியிருக்கிறேன். அதை அவங்க வாழ்க்கையில் மறக்க முடியுமாம்மா? மறக்கவே முடியாது. அவங்க 2 பேரும் என்கிட்ட ஜோம் பண்ணியிருக்கிறாங்க. அதை மறக்கவே முடியாது. அதனால் தோத்திரம் அப்படிலாம் இருக்கனால தான் இன்றைக்கி அவரை நீ கூப்பிட்டுருக்கார். தோத்திரம். ஐயா அவ வச்சு ஒரு செய்தி கொடுக்கணும் அப்படின்னு கர்த்தருடைய நாம மகிமை. ரெண்டாவது எப்படி அவர் வெளிப்பட்டார்? முதல்ல மாமிசத்தில் வெளிப்பட்டார். ரெண்டாவது அவர் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் திட்டமிட்டு பிறந்தார். எப்படி பிறந்தார்? திட்டமிட்டு, அத தீர்க்க தரிசனம் மூலமாய் பிறந்தார். முதல்ல மாமிசத்தில் வெளிப்பட்டார். ரெண்டாவது திட்டமிட்டு பிறந்தார். இப்ப நாலாம் திட்டமிட்டு பிறக்கல. சிலவங்க தீர்க்க தரிசனம் உரைப்பாங்களா, உனக்கு ஒரு ஆண் குழந்தை கர்த்தர் கொடுப்பார்,
அவருக்கு ஈசாக் என்று பெயரிடுவாயாக. அப்படி சில தீர்க்கதரிசி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் பிறகுது பொம்பளை பிள்ளையா இருக்கும். ஆம்பளை பிள்ளையா பிறந்தானா பொம்பளை பிள்ளையா பிறந்தானே ஏற்ற வழியில் சுகமான கஷ்ட பிரசவத்தை கட்டளைன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது தானே. அது எதுக்கு உன்கிட்ட கேட்டால் ஆம்பளை பிள்ளை பிறக்கமா பொம்பளை பிள்ளை பிறக்கமான்னு? என்ன பிள்ளை பிறந்தானையா? தோத்திரம், உனக்கு ஒரு கன்ஷன் ஆயிருக்கியா? சரி, ஒரு தோத்திரம், ஆண்டவர் உனக்கு ஒரு குழந்தைய தருவா, ஜோம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜோம்ட்டு போயிட வேண்டியதான். சரி, இவரை திட்டமிட்டு பிறந்தார், தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டு பிறந்தார். எத்தனை வருஷத்துக்கு முன்பதாக சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் குறிக்கப்பட்ட காலத்தில் ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறக்க கர்த்தர் உதவி செய்தார். அப்போ திட்டமிட்டு தீர்க்க தரிசனம் மூலமாய் பிறந்தார். இப்போ நான் எனக்கு யாரும் தீர்க்க தரிசனம் சொல்லி நான் பிறக்கலை. தோத்திரம். என்னுடைய அம்மா பேர் பாஞ்சாலி, எங்கள் அப்பா பேர் சண்முகம், என் பேர் மாயாண்டி. மாயாண்டிக்கு யாராவது தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்களா? இல்லை. அதனால் நான் திட்டமிட்டு பிறக்கலை. ஆனால் தோத்திரம், அவங்க பிறந்தா, அவங்க என்னை பெற்றாங்க. ஆனால் தேவன் என்னை அழைத்தார். கர்த்தருடைய நாம மகிமை. அப்ப முதலாவதாக திட்டமிட்டு அவர் பிறந்தார். இரண்டாவதாக ஸ்தோத்திரம், அவர் ஸ்திரீயின் வித்தில் பிறந்தார். மூன்றாவதாக அவர் தரித்திரராய் பிறந்தார். எப்படி பிறந்தார்? தரித்திரராய் பிறந்தார். ஏன்? நம்மை கர்த்தர் ஐஸ்வர்யவனா ஆக்க, நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்க, நம்மை கர்த்தர் உயர்த்த அவர் தரித்திரராய் பிறந்தார். நீங்க கிராமத்தில் இருந்தாலும் சிட்டியில் இருந்தாலும் நீங்க இருக்கிற தெருவில் கர்த்தர் உங்களை ஐஸ்வர்யவனா மாற்றும்படியாக, ஆண்டவர் உங்களை ஐஸ்வர்யவனாய் மாற்றும்படியாக அவர் தரித்திரராய் பிறந்தார். இல்லையா? சொல்லுவோம். நம்ம எல்லாரும் ஏழைகள். சொல்லுங்க, நம்ம எல்லாரும் ஏழைகள் அல்ல. நீ ஏழை அல்ல, நீ கஷ்டப்பட்டவன் அல்ல, நீ வறுமையில வாடுகிறவன் அல்ல, நீ தரித்திரன் அல்ல. நம்மளை நீங்க இருக்கிற இடத்துல, நீங்க இருக்கிற ஏரியாவில், நீங்க இருக்கிற கிராமத்தில், நீங்க இருக்கிற தெருவில், நீங்க இருக்கிற காம்பவுண்டில், நீங்க இருக்கிற ஊரில், உங்களை அதே இடத்துல கர்த்தர் ஐஸ்வர்யவனாய் வைப்பதற்கு அவர் தரித்திரராய் பிறந்தார். இல்லையா? சொல்லுவோம். நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது 30 நயா பைசாவோட ஏற்றுக்கொண்டேன். 1982 ஆண்டு இயேசுவை ஒரு சர்ச்சுக்கு போகும்போது இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டேன். 30 பைசா. அப்போ என்ன எல்லாரும் அந்த வாலிப பிராயத்தில் 30 வயசில் தான் நான் ரசிக்கப்பட்டேன். அப்போ பெண் வீட்டுக்காரங்க என்னை மாப்பிள்ளை பார்க்க வருவாங்க. பெண் வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை பார்க்க வருவாங்க. வர்றெல்லாம் கேட்பாங்க, சொத்து இருக்கா? இல்லை. வீடு இருக்கா? இல்லை. பணம் இருக்கா? இல்லை. என்ன இருக்கு? நான் இருக்கேன். ஒருத்தனும் மன கொடுக்க மாட்டான்ட்டான். ஒன்றும் இல்லை, வெறுமையாய் வந்த 30 நயா பைசாவோட இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு பாஸ்டர் மனைவியை பார்க்க வந்தாங்க. அவங்க கேட்டாங்க, இது வரைக்கும் ஊழியத்தில் சம்பாதிச்சு நீர் என்ன வச்சிருக்கிறீர்? 2 குடம் தண்ணி பிடிக்கும் பெரிய மண்பானை வச்சிருக்கேன், ஒரு அரிசி போடுறதுக்கு டப்பா வச்சிருக்கேன், ஒரு பைபிள் வைக்கிறதுக்கு ஒரு பேக் வச்சிருக்கேன், 2 செருப்பு வச்சிருக்கேன், ஒரு அலுமினிய டம்ளர், அலுமினிய செம்பு, அலுமினிய தட்டு, சோறு பொங்குறதுக்கு ஒரு அலுமினிய பாத்திரம் வச்சிருக்கேன். அவங்க சொன்னாங்க, அந்த பாஸ்டர் மனைவியும், உமக்கு என் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவளை உபவாசம் பண்ணியே சாவடிச்சிருவேன். உபவாசம் பண்ணியே சாவடிச்சிருவீர். அந்த நிலைமையில தான் இருந்தேன். 34 வயசு 35 வயசு வரைக்கும் எனக்கு பொண்ணு கிடைக்கல. பொண்ணுக்கு லோன்னு அலைங்க. நான் பெரிய ஆண் அழகல்ல, தோத்திரம், பெரிய ஆண் அழகலை. இப்போமாச்சும் கொஞ்சம் நல்லா இருக்கப்ப ரொம்ப மோசமாக இருப்பேன். தோத்திரம், வரவங்கெல்லாம் ஒருத்தரும் பொண்ணு கொடுக்கல. தோத்திரம், என்னுடைய சித்தி பையன், அவன் பேர் ஆறுமுகம், அவன் பேர் பரமேஸ்வரி, அவன் மனைவி பேர். எனக்கு முன்னாடி அவனை கல்யாணம் ஆச்சு. அந்த அங்காள பரமேஸ்வரி என்னைய பார்த்து கேட்பா, எத்தான் நீங்கள் இந்தா இருந்தா இதுக்குள்ள சொல்லுங்க கல்யாணம் ஆகியிருக்கும். நீங்கள் அவளுக்கு அல்லலியான்னு சொல்ல தெரியாது, அதோலியா கொடுத்துக்கு போனதுனால தான் கல்யாணம் ஆகாமல் லோன்னு அழிப்போம். அப்போ நான் சொல்லுவேன், ஆண்டவர் இந்த அங்காள பரமேஸ்வருக்கு முன்பதாக ஒரு சூப்பர் பொண்ணை எனக்கு தாரும், ஒரு நல்ல ஆவிக்குரிய பொண்ணை தாரும், ஒரு கிருபை பெற்ற ஒரு பொண்ணை தாரும்.
அழகா வேணும், கலரா வேணும், ஜோப்பா வேணும், மூக்கா வேணும், முழியா வேணும்னு கேட்குறான். ஊழ முக்க, உச்சி குடும்பியோ, சப்பட வாயோ, சாலை முகி எவ்வளவு ஒருத்தே தாரும். நம்ம வட்டம் போட்டுக்கிட்டே இருப்போம். இப்படி வேணும், இப்படி வேணும், இப்படி வேணும், இப்படி வேணும் உட்காந்துட்டு 45 வருஷம். அப்படிலாம் இல்லை. தேவன் ஆச்சரியப்படத்தக்கதாக ஒரு நல்ல மகளை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். இல்லை இல்லையா சொல்லுவோம். என் மனைவி கூட பிறந்தவங்க 5 பேர் பெண்கள். 5 லட்சுமி: ஜெயலட்சுமி, ராமலட்சுமி, லட்சுமி, விஜயலட்சுமி, சந்தான லட்சுமி. நான் சந்தான லட்சுமி தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். நான் சீலா கரிசியா கல்யாணம் பண்ணியிருக்கேன். சந்தான லட்சுமியை கல்யாணம் பண்ணியிருக்கேன் பேர். ஆனால் சீலா 5 பிள்ளைகளையும் 5 பாஸ்டருக்கு 5 சாதிக்கு என் மாமியார் அந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு 5 பேர் நல்லா இருக்கிற ஆண்டவர் கிருபையால். இல்லையா சொல்லிட்டோம், சத்தமா இல்லையா சொல்லிட்டோம். ஆனபடி நாள் பாருங்கள், ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம், ஆண்டவர் ஸ்தோத்திரம். இயேசு திட்டமிட்டு பிறந்தார். ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் ஸ்திரியின் வீட்டில் பிறந்தார். 3வது தரித்திரராய் பிறந்தார். இன்னைக்கு அந்த நிலைமையில என்னை வைக்கல. நான் கிறிஸ்துக்குள் ஐஸ்வர்யவான். நான் பாளையங்கோட்டையில் எங்கேயோ காலனியில் இருக்கிறேன். என் சரண்டியில் இருக்கிறவங்க எல்லாரும் பெரிய வசதி, எல்லாம் ஆஃபீஸில் 2 லட்சம் 3 லட்சம் ஸ்தோத்திரம் வேலை செய்து நல்லா பங்களா மாதிரி வீடு கிட்ட நல்லா அவங்களுக்கு கூட அவங்க மத்தியில் தான் நான் இருக்கிறேன். நான் இப்போ அந்த பகலில் எங்கேயும் மீட்டிங் போனால் சூட்கேஸ் சுட்டுக்கிட்டு போவேன். ஸ்தோத்திரம், நைட்டை வரும். மீட்டிங் முடிஞ்சிட்டு அடுத்த வாரத்தில் நான் மதுரைக்கு போகிறேன். மதுரைக்கு போய் நாகர்கோவில் போகிறேன். அப்போ நைட்டில் மீட்டிங் முடிஞ்சு நைட்டாக வருவேன். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, இவர் பகலில் சூட்கேஸ் எடுத்துகிட்டு போகிறாரு, ஆனால் ராத்திரி யாருக்கும் தெரியாமல் வந்துடாது. எங்கேயோ இருந்தவருக்கு வெளிநாட்டிலேருந்து பணம் இவருக்கு வருது. அதனால தான் சூட்கேஸில் வச்சு டிப் டாப்பாக இருக்கிறாரு. அவங்களுக்கு முன்பதாக கர்த்தர் ஒரு நாள் நம்மளை வெட்கப்படுத்த மாட்டார். புறஜாதிகளுக்கு முன்பதாக ஒரு நாள் உன்னை வெட்கப்படுத்த மாட்டார். உன்னை ரட்சித்த ஆண்டவர், உன்னை அபிஷேகித்த ஆண்டவர் இப்படி வைக்கவே மாட்டார். உன் தரித்திரம் மாறி, உன் கஷ்டம் மாறி, உன் நெருக்கம் மாறி, ஆண்டவர் வாழ்க்கையில் உன்னை ஐஸ்வர்யவானாய் இந்த பிறந்த நாளில் மாற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் அப்படியே உன்னை மாற்றுவாராக. சரி, 1 மாமிசத்தில் வெளிப்பட்டார். 2 கர்த்தர் எப்படி பிறந்தார்? திட்டமிட்டு பிறந்தார். ஸ்திரியின் வீட்டில் பிறந்தார். தரித்திரராய் பிறந்தார். அவர் பிறந்த நோக்கம் என்ன? இதான் செய்தி. நான் முடிச்சிருவேன், கொண்டு போக மாட்டேன், சரியான நேரத்தில் முடிச்சிருவேன். உங்கள் பிள்ளைகள் இருக்கிறாங்க, குழந்தைக்கு நீங்கள் ஒரு 5 இட்லி கொடுத்து இதை சாப்பிட்டுட்டு தான் எந்திரிக்கணும் அப்படின்னு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு கட்டளை போடுறீங்க. அந்த பிள்ளைக்கு அந்த 5 இட்லியை சாப்பிட முடியல. 5 இட்லியை சாப்பிட்டு தான் எந்திரிக்கணும் பாப்பா, எந்திரிக்கணும் தம்பின்னு சொல்லிவிட்டு 5 இட்லி சாம்பார் சட்னியை ஊற்றிட்டு நீங்கள் கிச்சனில் போய் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் வேலை செஞ்சுட்டு முடிஞ்சது வர்றதுக்குள்ளே இது ஒரு இட்லி இந்த சேனலோடய அங்கே எரிஞ்சிடும், ஒரு இட்லியை இந்த சேனலோட இங்கே எரிஞ்சிடும், 2 இட்லி அங்கே போயிடும், ஒரு தான் போயிருக்கும். நம்ம சில ஆட்கள் தாய்மார்கள் என்ன செய்வாங்கன்னு இட்லியை உதுத்து உதுத்து வாயில் விட்டு தண்ணி ஊற்றுவாங்க. உதுத்து உதுத்து புட்டு புட்டு போட்டு தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி உள்ளே இறக்கி திருப்பி ராத்திரி நம்ம மேலே வாந்தி எடுத்துரும். அது ஏன் அப்படி ஊட்டுவானே, ஏன் நம்ம மேலே வாந்தி எடுப்பானே, தூக்கி சமைப்பானே? அதுக்கு என்ன தேவையோ. என் மனைவி என் பையனுக்கு சின்ன வயசில் ரொம்ப ஊட்டுவானான்னு சொல்லுவோம். அப்படி ரொம்ப ஊட்டாது. இப்போ நமக்கு சில நேரங்களில் சாப்பிடணும் போன தெரியும், சில நேரங்களில் சாப்பிட இவ்வளோ தான் சாப்பிட்டா போதும், சில நல்லா சாப்பிடும், சில நல்லா சாப்பிட மாட்டோம். நம்ம அதே போல் பிள்ளைகள் தான் சாப்பிட விருப்பம் தான் விருப்பம். டெய்லி எப்போ பார்த்தாலும் பருப்பு வச்சே ஊட்டு, பருப்பு 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 பருப்பு. நமக்கு டெய்லி என் பொண்டாட்டி என் மனைவி என் ஒய்ஃபு எனக்கு டெய்லி பருப்பு குழம்பு வச்சா அவள் தலையில் தூக்கி ஊற்றிட்டு போயிடுவேன். தோத்துறேன். நம்ம நாக்க ஒவ்வொரு டேஸ்ட்டை எதிர்பார்க்கல. ஒரு நாளைக்கு புளிக்குழம்பு, ஒரு நாளைக்கு காரக்குழம்பு, ஒரு நாளைக்கு வத்த குழம்பு, ஒரு நாளைக்கு கரவட்டு குழம்பு, ஒரு நாளைக்கு மீன் குழம்பு, ஒரு நாளைக்கு பருப்பு குழம்பு, ஒரு நாளைக்கு சாம்பார், ஒரு நாளைக்கு மட்டன், ஒரு நாளைக்கு சிக்கன், ஒரு நாளைக்கு மீன், ஒரு நாளைக்கு கருவாடு. இப்படிலாம் விதவிதமாக சாப்பிடணும்னு எதிர்பார்க்க முடியல.
அதே போல் அந்த பிள்ளைக்கு அந்த டேஸ்ட்டு பார்க்கணும். அந்த டேஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுத்தா அது கொஞ்சம் சாப்பிடும், இல்லைன்னா சாப்பிடும். இப்போ உங்களுக்கு எதுக்கு இது சொல்ல வரேன்னா, உங்களுக்கு என்ன தேவையோ அதை தந்து கர்த்தர் இன்னைக்கு ஆகாரத்தை முடிப்பார். அது இல்லையா சொல்லுவோம். அப்போ மூன்றாவதாக எப்படி, முதலாவது மாமிசத்தில் பிறந்தார், வெளிப்பட்டார். இரண்டாவது அவரை எப்படி பிறந்தார். மூணாவது அவர் பிறந்த நோக்கம் என்ன, இயேசு இந்த உலகத்தில் வந்த நோக்கம் என்ன. சோத்திரம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அதாவது அவர் எதுக்கு வெளிப்பட்டாராம்? நம்முடைய பாவங்களை சுமர்ந்து தீர்க்க அவர் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார், உலகத்தில் பிறந்தார். ஆமேன் சொல்லுவோம். சத்தமா ஆமேன் சொல்லுவோம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்ய, அதாவது பாவங்களிலிருந்து நம்ம விடுவிக்க இயேசு இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். வெளிப்பட்ட நோக்கம் என்ன? இயேசு பிறந்த நோக்கம் என்ன? ஏன் இயேசு இந்த உலகத்தில் வந்தார்? ஏன் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார்? நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்ய, அல்லது விடுவிக்க, அல்லது மீட்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். நான் 30 வயசில் தான் ரட்சிக்கப்பட்டேன். மதன் சொன்னார், உங்கள் சாட்சிகள் அடி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாக பயங்கர குடிகாரன். 24 மணி நேரம் குடிப்பேன். குடியாம என்னால் இருக்கவே முடியாது. பாண்டிச்சேரியில் நல்ல பிஸ்னஸ் மேனாக இருந்தேன். குடிச்சு 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 குடல் வெந்து ஓட்டை விழுந்து ஸ்தோத்திரம் வயிற்றை 2ஆக கிழிக்கப்பட்டு வலது பக்கத்தில் பிளாஸ்டிக் இணைக்கப்பட்டு உள்ள தச்சு போட்டுட்டாங்க. இந்த பைக்குக்கு, காருக்கு, சைக்கிளுக்கு டீப்பு பஞ்சராக போனால் பஞ்சர் ஒட்டி போடுவாங்கள்ல, அதே மாதிரி எனக்கு இங்கேருந்து இது வரைக்கும் 2ஆக கழிச்சிருக்கு. வெளியே எடுத்து ஸ்தோத்திரம் பிளாஸ்டிக் டீப்பு போட்டு உள்ளே போட்டாங்க. பாவத்தின் சம்பளம், பாவத்தின் சம்பளம். சில நேரங்களில் பாவம் செய்ய 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 அது நமக்கு சந்தோஷமா இருக்கும், அதற்கு சம்பளம் மரணம் தான். பாவம் செய்யும் போது அது சந்தோஷமா தான் இருக்கும், குடிக்கும் போது சந்தோஷம் தான். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாக எம்ஜிஆர் வெறிய, ரஷ்யன்ல எம்ஜி ராமச்சந்திரன் வெறிய. எம்ஜி ராமச்சந்திரன் குறித்து யாராவது பேசினா பல்ல உடைச்சிருவேன். அப்படி ஒரு வெறியனா இருந்தேன். நல்ல வேலை நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர் செத்தார். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவர் செத்துப்பானா முதலாக நான் தான் தீ குளிச்சு செத்துருப்பேன். அப்படி ஒரு வெறியனா இருந்தேன், அப்படி ஒரு குடிகாரனா இருந்தேன், அப்படி மோசமான மனுஷனா இருந்தேன். ஸ்தோத்திரம். ஒரு நாளைக்கு 10 பாக்கெட்டு ஷார்ப்னர் சிகரெட் அடிப்பேன் எனக்காக. ஸ்தோத்திரம். அப்பொழுது ஸ்தோத்திரம் சுவிசேஷம் நிமித்தமாக தான் நான் சந்திக்கப்பட்டேன். 77வது வருஷத்தில் சுவிசேஷம், 8வது வருஷத்தில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் 82வது ஆண்டில் கர்த்தர் என்னை ரட்சித்தார். அப்போ எனக்கு ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த பாவத்தை செய்ய என்னால் முடியலை. நான் சாமி ஆடுவேன். எங்கள் ஊர் பக்கத்தில், ஏரல் பக்கத்தில் ஆறுமங்கலம்னு இருக்கா. அந்த ஆறுமங்கலத்து கோயிலில் சாமி ஆடுவேன். சாமி உள்ள குவார்ட்டர், உள்ள குவார்ட்டர், குவார்ட்டர்னா தெரியுமா? குவார்ட்டர் தான். உள்ள சாரையம் ஊத்துனாதான் சாமி